அடேங்கப்பா, இந்த கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு மாட்டிக்க. இம்புட்டு ஆழமா இருக்கிற கிணத்துக்குள்ள என்னடி போகிறது? ஐடியா கிடைச்சிட்டு. எத்தே, இந்த கயிறை அந்த மரத்தை சுத்தி கட்டி பிடிங்க. நான் அதுக்குள்ள மத்த ஏற்பாடுகளை செய்யறேன். என்ன கயிறு இங்க இருக்கு? கயித்தை கட்ட சொன்னா என்ன செய்யறாவ? எத்தே எத்தே, என்ன செய்யறியா? யான் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிய? நீ தானே மரத்தை கட்டி பிடிக்க சொன்ன? நானா? எத்தே, இந்த கயிறை அந்த மரத்தை சுத்தி கட்டி பிடிங்க. மரத்தை சுத்தி கட்டி பிடிங்க. மரத்தை சுத்தி கட்டி பிடிங்க. நீ தானே மரத்தை சுத்தி கட்டி பிடிக்க சொன்ன? அதான் மரத்தை சுத்தி கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். காது பீஸ் போன டேப் ரெக்கார்டர் கிட்டலாம் வேலை செய்ய சொன்ன பாருங்க. என்ன சொல்லணும்? நரி கிட்ட வேலை சொன்னா நரி கருப்பாம்பூச்சிய வேலை செய்ய சொல்லுமா? அந்த கதையால இருக்கு. உங்க கிட்ட வேலை சொன்னதுக்கு நானே செஞ்சிருக்கலாம். மருமவளே, உனக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுமாமா? உதவியா? நாங்க திரும்ப வர்ற வரைக்கும் அந்த மரத்திலேயே குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருங்க. அதுதான் நீங்க செய்யற உதவி. நான் போறேன். மாப்பிள்ள வரார், மாப்பிள்ள வரார் தங்க வண்டியில. பொண்ணு வரா, பொண்ணு வரா வளையல் வண்டியில. மொட்டை வரார், மொட்டை வரார் மாட்டு வண்டியில. அடே ஈக்குமார் குச்சி மண்டையா, இங்க என்னடா செய்றா? ஒன்னு அங்க தங்கங்களை பேக் பண்ண தானே சொன்னேன். அப்பா மொட்டை, சாரி பா, உன் பாட்டில இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ளோல வந்துட்டேன். போடா போ, சீக்கிரம் போ. சீக்கிரம் எல்லா தங்கங்களையும் அந்த சாக்கு பையில போட்டு கட்டி வை போ. ஏதாச்சும் தங்கத்தை டவுசர்ல ஒளிச்சு வச்சா தலைகீழ தொங்க விட்டுருவான் பாத்துக்க. எப்பா, நாமளும் சீக்கிரமா சாக்குல எல்லா தங்கத்தையும் கட்டி வைப்போம். ஆமாடா மவனே, போன வாட்டி மாதிரி அசால்ட்டா விடக்கூடாது. இந்த இடமே இடிஞ்சு விழுறதுக்குள்ள மடமடன்னு எல்லா தங்கத்தையும் சாக்கு பையில போட்டு இங்க இருந்து மேல போயாகணும். ஆமாப்பா, வாங்க மடமடன்னு வேலை செய்வோம். சீக்கிரம் மவனே, சீக்கிரமா எல்லா தங்கத்தையும் சாக்குல கொட்டு. எட்டி வள்ளி, இப்ப என்னடி செய்ய? அந்த மொட்டை அங்கிள்ஸ் நம்மள துரத்தி விட்டுட்டாவளே. ஏய், வேற வழி இல்லட்டி. நம்ம அம்மா வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கேயே காத்திருப்போம். அடடடா, அம்மா வர்ற வரைக்கும் இங்கேயே இருந்தா ரொம்ப போர் அடிக்குமே. ஏய், என்னடி வானத்துல இருந்து கயிறு விழுது? அதானே, how is this possible? இந்த கயிறை கிணத்தோட ஆழ வரைக்கும் தூக்கி போட்டாச்சு. இனி சுலபமா இறங்கிடலாம். இனி சல்லு சல்லுன்னு சீக்கிரமா இறங்கி போயிடலாம். அம்மாடி, இந்த கயிறுக்கு என்ன ஆச்சு? இந்த கயிறு ஏன் இந்த ஆட்டம் ஆடுது? அடக்கு அடவுளே, இந்த கயிறுக்கு என்னதான் ஆச்சு? Sing in the rain, I am singing in the rain. ஊஞ்சலிலே ஆட வந்த குருவி கூடு மண்ட. கைத்த கட்டி ஊஞ்சல் செஞ்சு ஆட வந்த டோப்பா மண்ட. குருவி கூடு காக்கா கூடு. குருவி கூடு, குருவி கூடு, காக்கா கூடு, காக்கா கூடு. தனத்தானா தனநானா, தனநானா தனநானா. எப்பா, இங்க பாருங்களா, தங்கத்துல கண்ணாடிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. மவனே, அந்த தங்க கண்ணாடியையும் சேர்த்து உள்ள எடுத்து வை மவனே. உலகத்திலேயே தங்கத்துல முகம் பாக்குறது நம்மளா இருந்துட்டு போட்டோம். ஆனா எப்பா, இந்த கண்ணாடி ஒரே மங்களாவே இருக்குப்பா. இதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு போங்க. மாசி மாசம்தான், நல்ல நேரம் காலந்தான். வந்துட்டீங்களா? ஏமா லேட்டு? ஆண்டி, கைத்த போட்டு மலர்னு இறங்கலான்னு பார்த்தா கைத்துல ஊஞ்சலாடி விளையாடிட்டு இருக்கியோ? ஏமா, அப்போ நீங்க தான் கைத்த போட்டதா?
எம்மாடி நிலநடுக்க வரப்போகுதாட்டுக்குடி, நிலநடுக்க வரப்போகுதாட்டுக்கு. யாய் யாய், இந்த இடம் அழியறதுக்குள்ள மடமடன்னு அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சு ஆகணும். ஏமா நாங்க கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டோமா, அதோ அந்த பக்கமா தான் இருக்கு. வாங்கம்மா வாங்க, நான் கூட்டு போறேன். ஏமா இதோ இந்த கண்ணாடி தாமா. ஏமா நல்லா தெரியுமாமா, இந்த கண்ணாடி தானா, கண்பாமா? ஐயா சாமியார் தம்பி, அந்த கண்ணாடி புறத்துல நாகப்பட்ட கண்ணாடி இருக்குமே, அதுல எந்த கண்ணாடியில குத்தீஸ்வரரை அடைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது? ஏமா மேக்சிமம் அந்த கிணத்துக்குள்ள ஒரு கண்ணாடி தான் இருக்கும். அந்த குத்தீஸ்வரனை அடைச்சு வச்சிருக்கிற கண்ணாடிய நீங்க தொட்டிங்கன்னா பதிலுக்கு எதிர் முனையில சிகப்பு கலர்ல கைரேகை பதிஞ்சிருக்கும். அப்படி பதிஞ்சிருந்துச்சுன்னா அங்கதான் குத்தீஸ்வரனை அடைச்சு வச்சிருக்காவன்னு அர்த்தம். ஏமா ஏமா என்னமா செய்ய போறிய? யாய் அமைதியா இருங்கடி. இப்போ நான் கையை எடுத்துட்டேன்னா சிகப்பு கலர் கைரேகை பதிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கண்ணாடியில தான் குத்தீஸ்வரனோட ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். யாய் பிளேவலா பிளேவலா, இந்த கண்ணாடி தான், கண்டிப்பா இதே கண்ணாடி தான், நல்லா தெரியும் இந்த கண்ணாடி தான். அம்மா இப்போ என்னமா செய்யறது? இப்போ அந்த கண்ணாடி தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கூட்டு வந்த அந்த சின்ன குத்தீஸ்வரனை அந்த கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டுங்க. அந்த சின்ன குத்தீஸ்வரன் கண்ணாடி முன்னாடி நின்னான்னா அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பெரிய குத்தீஸ்வரனோட ஆவி வெளியில வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க கூட்டு வந்த அந்த சின்ன குத்தீஸ்வரன் கண்ணாடி உலகத்துக்குள்ள மாட்டிப்பான். ஐயா சாமியார் தம்பி, இப்படி செய்யறது தப்பு இல்லைங்களா ஐயா? ஏமா அவனை டைம் மிஷின் மூலமா கடந்த காலத்துல இருந்து தானே கூட்டு வந்திருக்கியா, ஒரு தப்பு ஆகாது. இங்க பாருங்கம்மா, நம்ம காலகட்ட உலகம் அழியிற மாதிரி இருக்குது, அதை நாம தான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். என்னமா யோசிக்கிறிய? யாய் ஒன்னும் இல்லட்டி, அவன் குத்தீஸ்வரன் இங்க தானே இருந்தான். ஏமா குத்தீஸ்வரர் அதோ அங்க இருக்காருமா, தங்கத்தை பேக் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஐயா குத்தீஸ்வரர் குத்தீஸ்வரர் இங்க வாங்கய்யா. ஹாய் பா ஆண்டி, என்ன சேச்சு வந்துட்டீங்களா? அம்மா ஆயா எங்க? ஐயா குத்தீஸ்வரர், எங்களுக்கு உங்க உதவி தேவையா. உதவியா? என்ன உதவி பா, கேளுங்க. அது வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லிடாதியா, பிறகு நம்மள மாட்டி விட போறாவன்ட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அவனுக்கே தெரியாம தர தரன்னு கண்ணாடி முன்னாடி போய் அவனை நிறுத்திருங்க, வேலை முடிஞ்சிடும். ஐயா குத்தீஸ்வரர், அது வந்து உங்கள் குடும்பத்தை நம்பிதான் என் மகன் குத்தீஸ்வரனை உங்களுடன் காலத்தை கடந்து அனுப்பி வைக்கிறேன். அவனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஐயா அரசே கவலைப்படாதீ ஐயா, உங்க மகன் குத்தீஸ்வரன் எங்க குடும்பத்துல ஒரு ஆளுதான். எனது மகன் கொஞ்சம் சேட்டை செய்வான், ஆனால் அதற்காக அவனை தனிமைப்படுத்தி விடாதீர்கள் என்ன? ஐயா அரசர் தம்பி, உங்க மகன் குத்தீஸ்வரன் என் பையன் மாதிரி தான் ஐயா, அவனை எக்காரணத்தை கொண்டு நாங்க தனிமையா விடவே மாட்டோம். இந்த குத்தீஸ்வரரோட அப்பா எங்க குடும்பத்தை நம்பிதானே இவனை விட்டுட்டு போயிருக்காவ. எங்க சுயநலத்துக்காக இவனை பிரச்சனையில மாட்டி விடுறது ரொம்ப தப்பு. அப்பா ஆண்டி ஆண்டி என்னப்பா யோசிச்சிட்டு இருக்கிய? அம்மா இந்த இடமே அழிய போகுதாட்டுக்குமா, சீக்கிரமா ஏதாச்சும் முடிவெடுக்க. அம்மாடி இப்போ என்ன முடிவெடுக்கிறது?